ஹலோ வியஸ், இது உங்கள் விவேக். நேற்றைய தினம் தமிழகமெங்கும் பங்குனி உத்திரம் கொண்டாடப்பட்டு வந்தது. பங்குனி உத்திரம் என்றாலே தமிழ் மாதங்களில் 12ஆம் மாதம் பங்குனி. நட்சத்திரத்தில் 12ஆம் நட்சத்திரம் உத்திரம். பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தை கொண்டாடுவதுதான் பங்குனி உத்திரம். இத்திருநாளில் முருகப்பெருமானுக்காக சிறப்பு நோன்பிருந்து முருக பக்தர்கள் வேல் குத்துதல், தேர் இழுத்தல், கொக்கித்தேர் இழுத்தல், காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல் போன்ற பிரார்த்தனையெல்லாம் செய்வார்கள். மேலும் இந்நாள் முருகருடைய அறுபடை வீடுகளில் பழனி முருகனை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடியிலிருந்து காவிரி நீரை எடுத்துச் சென்று போகரால் அங்குள்ள முருகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து பூஜிப்பதே சிறப்பு. காரணம், பழனி மலையில் உள்ள முருகர் நவபாசனத்தால் செய்யப்பட்டவர் என்பதினால் கோடை காலங்களில் அவர் சிதைந்து விடுவார் என்பதற்காகவே காவிரி நீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. மேலும் சிவபெருமான் மோன நிலையில் இருக்கும்போது, மோன நிலையில் என்றால் தவம் இருந்து கொண்டிருக்கும்போது, மன்மதன் அவருடைய தவத்தை கலைத்து விடுகிறார். இதனால் கோபமடைந்த பார்வதி மன்மதனை எரித்து விடுகிறார். இதனால் அச்சப்பட்ட தேவர்கள் பார்வதி தேவியிடம் சென்று கேட்கும் பொழுது மீனாட்சி சுந்தரேஸ்வர் என்ற பெயரில் திருக்கல்யாணம் செய்கிறார்கள். மந்திரங்கள் ஓத, யாழ் இசைகள் இசைக்க, வேதங்கள் படிக்க தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பந்தலிட்டு, பூப்பந்தலிட்டு, தாலியை எடுத்து கொடுத்து திருக்கல்யாணம் செய்கிறார்கள். அரங்கநாதருக்கும் ஆண்டாளுக்கும் பங்குனி உத்திரம் அன்றுதான் திருமணம் நடந்தது. ஐயப்பன் பிறந்த தினமும் பங்குனி உத்திரம் தான். பங்குனி உத்திரம் என்றாலே சிறப்பான நாள் என்று அனைவராலும் போற்றப்படுகிறது. பங்குனி உத்திரம் என்றாலே இலையுதிர் காலம் என்று கூட சொல்லப்படும் வழக்கம் உண்டு. காரணம், பங்குனி மாதத்தில்தான் கோடை ஆரம்பிக்கிறது. கோடை ஆரம்பித்தவுடன் மரங்களில் உள்ள இலைகள் உதிர்ந்து புதிய இலைகள் முளைக்கும், துளிர்விடும். மாங்காய் மரங்களில் பூ பூக்கும். அது மட்டுமல்லாது, பங்குனி மாதத்தில் பூச்செடிகள் எல்லாம் அதிகமாகவே பூக்களை பூக்கும். இது போன்ற சிறப்பு விசேஷங்கள் பங்குனி மாதங்களில் நடைபெறுவது உண்டு. இப்படிக்கு உங்கள் விவேக்.